அம்பாள் வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால அனுகிரகம் அதிகமா இருக்கு, சாந்தி அதிகமா இருக்கு. என்ன, இது வந்து ஆத்மாத்மா உள்ளவாளுக்கு அது புரியுது. ம். சில பேர் கனவுல வந்து காட்சி தந்திருக்கா. ஓகே. என்ன, சில பேருக்கு அவ விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அவ மனசுக்குள்ள தெரிஞ்சுன்னு அவ வந்து கண்ணீர் விட்டு இது பண்ணா உடனே அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஓகே. அவளே என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா, நல்லபடியா எங்களுக்கு நல்லபடியா நடந்தது, எந்த ஓகே. வித பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. ஓகே. ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து குழந்தை வரம் வேண்டிட்டு இங்க வந்து தொட்டில் ஆமா. கட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆமா, அது முக்கியமாக எந்த நாள் எப்ப வரணுங்கிறது ஏதாவது? அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் வந்து செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு. ம். இது வந்து எப்போதுமே கால வேளையில தான் பண்ணணும், சாயந்தரம் விளக்கு வச்சு பண்ணக்கூடாது. அவளுக்கு வந்து இப்போ எப்படின்னா வெறும் தொட்டில் மட்டும் இல்லாமல் அதில் ஒரு நம்ம சுவாமிகிட்ட ஒரு அனுகிரகம் கேட்கணும்னா ஒரு முறையாக வெத்தலைப்பாக்கு பழம் வச்சாது, தேங்காய் உடைக்காட்டியும் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சாது ஒரு பிரார்த்தனை பண்ணி நம்ம கேட்கணும். ம். அப்போ அது ஆத்மார்த்தமாக எல்லாமே நடக்குது. ஓகே. சார், நிறைய பேர் இங்க வந்து அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆமாம், அது என்ன காரணம்? அதாவது வளையல் வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு சீர் கொடுக்குற மாதிரி அம்பாளுக்கு. ஓகே. ஒரு நீங்கள் என்ன நிறைய பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதில் ஒரு வளையல் வாங்கி வச்சுட்டேன்னா அது சீர் கொடுக்குற மாதிரி அவளுக்கு. ஓகே. ஸோ அம்பாளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இங்க இருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து இந்த அம்பாள் வந்து அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறதா சொல்லி, அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது பக்தர்கள் வந்து இந்த விஷயம் எங்களுக்கு நடந்துச்சு சுவாமி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்களா ஏதாவது? எனக்கு வந்து ஷேர் பண்ணது எப்படின்னா, இப்போ நான் கேள்விப்பட்டதில் வந்து சைக்கிளில் வந்தவாள்லாம் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கா. அது ஒரு அனுகிரகம் அம்பாள் பண்ணியிருக்கா. என்னன்னா அம்பாள்கிட்ட வந்து இந்த இந்த அம்பாள் வந்து 7 ஊரோட எல்ல தெய்வம். ஓகே. எல்ல தெய்வம் எப்போதுமே தன்னை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படும். கண்டிப்பா. என்ன, ஸோ யார் யார் வந்து பார்க்குறாளோ பார்க்குற அத்தனை பேருக்கும் அனுகிரகம் இருக்கு. கண்டிப்பா. ஆமாம். ஓகேங்க சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த அம்பாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200, 300 வருடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த அம்பாள் கிட்ட எப்படி வேண்டணும் அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களுக்காக சொல்ல முடியும்? அம்பாள்கிட்ட இப்போ எப்படின்னா நம்ம ஆத்மாத்மா மனமுருக தான் வேண்டும். சும்மா வந்து சுவாமியை பார்த்துட்டா எல்லா அனுகிரகமும் கிடைச்சிடாது. நம்மளோட மனசு வந்து லயமாகும். லயமாகி நம்ம அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாதான் எந்த காரியமே நிறைவேறும்.